முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். கந்தபுராணத்தினுடைய சென்ற பகுதியில் நம்ம தேவர்கள் எம்பெருமானை போற்றி கொண்டாடினாங்க. அதை பற்றின பதிவை நம்ம பார்த்தோம். கந்தன் அவர்களுக்கு அருள் புரிந்து நீங்கள் எல்லோரும் கவலையற்று திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு கைலையை அடைந்துடுறாரு முருகப்பெருமான். தேவர்களால் அந்த கந்தன் பூஜிக்கப்பட்டதால் அந்த இடத்தில் அது கந்தகிரி அப்படின்னு அழைக்கலாயிற்று. இத்தோடு தான் நம்ம சென்ற பதிவில் முடிச்சிருந்தோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு யானை வாகனமாக இருந்து பார்த்துருக்கோம், ஆட்டுக்கடா வாகனமாக இருந்து பார்த்துருக்கோமா? அந்த ஆட்டுக்கடா வாகனம் எப்படி முருகப்பெருமானுக்கு வந்தது, அதை பற்றின ஒரு பதிவு தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாரத மகரிஷி சிவப்பிரீதியாக ஒரு யாகம் ஒன்று செய்கிறாரு. அந்த யாகத்துக்கு தேவர்கள், முனிவர்கள், அந்தணர்கள் எல்லோருமே கலந்துட்டு ரொம்ப கோலாகலமாக அந்த யாகத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கடா திடீர்னு தோன்றுது. கோரமான ரூபத்தோட அது வெளிப்பட்டு அங்கே வெளிப்படுறத பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லோருமே பயந்துட்டாங்க. அந்த ஆட்டுக்கடாவுடைய கொம்புகளை அது நிலத்தில் குத்தி ரொம்ப ஆக்ரோஷமாக வெளியில் வந்ததை பார்த்து தேவர்கள் எல்லோருமே தங்களுடைய பானங்களால் அந்த ஆட்டுக்கடாவை அடிக்கிறாங்க. ஆனால் ஆட்டுக்கடா அவங்கள பிரயோகிக்கப்பட்ட அந்த பானங்களை எல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் அது அவங்கள எல்லோருமே அந்த கூட்டத்தோடு சேர்ந்து அந்த கொம்பால் தாக்கிட்டு ஓடுது. பூமியில் அந்த கொம்பை தன்னுடைய மண்ணில் அது அந்த குழம்புகளால் தன்னுடைய காலாலையும் மண்ணிலையும் அந்த தேவர்களை எல்லோரையும் அழித்து நாசம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆட்டுக்கடாவை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியல. இந்த யாகங்களில் எல்லா தேவர்களிடமும் அழிக்கப்படுறதை பார்த்து சகல லோகங்களையும் நாசம் செய்கிறத பார்த்துட்டு இந்த ஆட்டுக்கடா நாசம் பண்ணிடுமோ அப்படின்னு எல்லோருமே பயப்படுறாங்க. அந்த ஆட்டுக்கடா மிகுந்த சீற்றத்தோட பர்வதங்களை எல்லாம் அழித்து அடியோடு பேர்த்து வானத்தில் எடுத்து வீசிடுது. அதுபோல் குதித்து தேவர்கள் எல்லோரையும் எடுத்து வீசுது. முனிவர்கள் எல்லோரும் தப்பி பிழைத்தால் போதும் அப்படின்னு நினச்சி நாலா பக்கத்துலேயும் செதறி ஓடுறாங்க. பயந்து ஓடுற அவங்களை பார்த்து ஆட்டுக்கடா மேலே மேலே துரத்திட்டே ஓடுது. தேவர்கள் நாரதரும் இறைவனை சரணடைவதே உயிர் பிழைக்க வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கைலையை நோக்கி ஓடுறாங்க. கைலை மலையில் அங்கே அவர்கள் ஏறி வந்தபோது வழியில் பார்த்தீங்கன்னா குமாரக்கடவுள் 1,09 வீரர்களோட விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நம் துயரங்களை தீர்க்க இந்த திருக்குமரன் அவதரிக்கையில் இறைவனை தேடி செல்ல வேண்டியதில்லையே, நம்மளை காக்கிறதுக்காக குமரனையே சரணடைவோம் அப்படின்னு எம்பெருமான் முன்பு போயிட்டு எல்லோருமே கைகூப்பி ஓலமிட்டு துதிக்கிறாங்க. தேவதேவா, குண்டத்திலே தோன்றிய ஆட்டுக்கடா எங்களை துரத்தி வருகின்றது. அதனுடைய சீற்றத்துக்கு முன்னாடி எங்களால் நிற்கவும் முடியல. அதனுடைய கொட்டத்தை அடக்கி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு எல்லோரும் முருகப்பெருமான் முன்னாடி விண்ணப்பம் வைக்கிறாங்க. கார்த்திகை பாலனாகிய கந்தப்பெருமான் அவர்கள் படும் துன்பத்தை பார்த்துட்டு மனமிறங்கி கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு வீரபாகு தேவரை அழைத்து யாகத்திலே தோன்றி சகல உயிர்களுக்கும் நடுக்கத்தை தந்து வரும் அந்த ஆட்டுக்கடாவை எங்கிருந்தாலும் என் முன் இழுத்து வர வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. வீரபாகுவும் ஆட்டுக்கடாவை தேடி புறப்படுறாரு. பூவுலகத்தில் அதை எங்கேயுமே காணாமல் விண்ணுலகம் நோக்கி வராரு. மக்களுக்கு பலவாறு துன்பங்களை இழைத்த அந்த ஆட்டுக்கடா பூவுலகை விட்டு விண்ணுலகை அடைந்து அங்கேயும் பெரும் நாசத்தை செஞ்சிட்டு இருந்தது. வீரபாகு தேவர் பிரம்மலோகத்தில் அதை பார்த்த உடனே அதன் மீது பாய்ந்து இரு கொம்புகளையும் பற்றிட்டு தலையை அசைக்க முடியாது கீழ் நோக்கி அழித்து பிடிச்சுக்கிறாரு. விரைவிலேயே ஆட்டினுடைய சீற்றம் குறைந்தது. அதுக்கப்புறம் அதனை இழுத்து குமாரக்கடவுள் முன்பு நிறுத்துறாரு. வீரபாகுவின் பிடியிலே ஆடு சிக்கி நிற்பதை கண்ட பின்னரே தேவர்கள் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. எம்பெருமான் அவர்களை பார்த்து ஆட்டுக்கடா இங்கு விட்டது, இனி நீங்கள் திரும்பி சென்று யாகத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள் அவரை பணிந்து, ஐயனே, இந்த ஆட்டுக்கடாவை திரும்பவும் திரியுமாறு தாங்கள் விட்டுவிடக்கூடாது. இதனை தங்களுடைய வாகனமாக கொண்டு எப்போதும் தங்களுக்கு அடங்கி இருக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கிறாங்க. அவரும் அந்த வேண்டுகோளை ஏற்று அதனையே வாகனமாக கொண்டு ஏறி அமர்ந்து அனைவருக்கும் கண்கொள்ளா காட்சி தந்தார். நாரதரும் தேவர்களும் அளவற்ற சந்தோஷம் அடைந்தவர்களாய் அங்கிருந்து புறப்பட்டு யாகசாலையை அடைந்து எந்தவித தடங்களும் இன்றி யாகத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் முருகப்பெருமானுக்கு வாகனமாக ஆட்டுக்கடா எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு தான் இந்த கந்தபுராணத்தினுடைய பதிவிலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்கறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.